நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஒரு பிசி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காம்பனன்ஸாக தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் நிறைய பேர் கோட்டை விட்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம லட்சக்கணக்கில் காசு கொடுத்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் காம்பனன்ஸ் வாங்கினாலுமே நம்மளோட பிசி கேஸில் ஆப்டிமலான ஏர் ஃப்ளோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் காம்பனன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு காம்பனன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே அளவுக்கு உங்களோட பிசி கேஸில் இருக்க ஏர் ஃப்ளோக்குமே இம்பார்ட்டன்ஸ் தரணும். மேபி ஒரு சிலர் வந்துட்டு ஏஸ்தட்டிக்லி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிசி கேஸ் வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு நல்லா இருக்கணும், ப்ராப்பர் ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிசி கேஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ணப்போம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு வருது, வை ஏர் ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ என்னோட பிசி கேஸில் வந்துட்டு நான் எல்லா ஃபேன்ஸையும் வச்சுருக்கேன். எல்லா ஃபேனும் வந்துட்டு டேரெக்டாக நம்மளோட சிபியூக்கோ இல்லை கூலருக்கோ ப்ளோ பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு நல்லா ஃபாஸ்டராக கூல் பண்ணுமே ப்ரோ. என்னோட கிராஃபிக் கார்டுக்கு டேரெக்டாக ப்ளோ பண்ணுச்சுன்னா அது ஃபாஸ்ட்டாக கூல் பண்ணுமே. நான் எதுக்கு வந்துட்டு ஏர் ஃப்ளோவெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தெர்மல் எக்ஸ்சேஞ்சர் தான். தெர்மல் எக்ஸ்சேஞ்சர் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருக்க ஹீட்டை இன்னொரு இடத்துக்கு கடத்தும். அதாவது இப்போ நம்ம ப்ராசஸர் இல்லை கிராஃபிக் கார்டு இல்லை மதர் போர்டு ரேம் எல்லா காம்போனன்ட்லையுமே வந்துட்டு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் எல்லாம் கடத்துறதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஏர் மீடியம் யூஸ் பண்ணுவோம். என்னதான் நம்ம வாட்டர் கூலிங் லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணாலுமே ஏர் மீடியமில் தான் ஹீட் கடத்தப்படும். அன்லஸ் நீங்கள் இமர்ஷன் கூலிங் பண்ணுறீங்க. இமர்ஷன் கூலிங் யாரும் நம்ம ஊரில் பண்ணதில்லை. ஆல்ரெடி பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். யாராவது பண்ணுறதுன்னா அப்படியே இது பண்ணுங்க, நம்மளும் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இமர்ஷன் கூலிங் தவிர மீதி எல்லா கைண்ட் ஆஃப் ஏர் கூலிங்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டை கடத்துறது வந்துட்டு ஏர் மீடியமாக தான் இருக்கும். ஏர் ஃப்ளோ இல்லாதனால என்னென்ன இஷ்யூஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட்டிங் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்மளோட காம்பனன்ஸ் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி காம்பனன்ட்டோட லைஃப் குறையும். அது மட்டும் இல்லாமல் காம்பனன்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே குறையும். சரி ப்ரோ, அப்போ ஆப்டிமல் ஏர் ஃப்ளோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசி பில்டிங் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிசியோட ஏர் ஃப்ளோவோட இன்டேக் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும், எக்ஸாஸ்ட் வந்துட்டு ரியரில் இருக்கும். அதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி ஆப்டிமலாக இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளோட மதர் போர்டு எல்லாமே க்ளோசர் டு பேக் ஆஃப் த பிசி கேஸ் தான் இருக்கும். அதனால நமக்கு ஹீட் எல்லாமே வந்துட்டு அந்த சைடில் வெளியே தள்ளுறப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இப்போ நான் வந்துட்டு என்னோட பிசி பில்ட் பண்ணுறேன், ஏர் ஃப்ளோ எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஸை வந்துட்டு 1/3 to 2/3 பிரிச்சுக்கலாம். ரியரில் இருக்க 1/3 வந்துட்டு ஃபுல்லாகவே எக்ஸாஸ்டாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்க 2/3 வந்துட்டு இன்டேக்காக இருக்கணும். எந்த தடையும் இல்லாமல் டேரெக்டாக ஏர் ஃப்ளோ போச்சுன்னா உங்களுக்கு பிசி கேஸ் உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். இதுவே அப்ஸ்ட்ரக்டடாக முன்னாடி வந்துட்டு ஒரு கிளாஸ் பேனல் இருக்க மாதிரி இல்லைன்னா வந்துட்டு சைட்ஸ் இன்டேக் இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்டேக்கில். அப்போ என்ன ஆகும்னா ஏர் ஃப்ளோ கம்மியாகும். ஏர் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி, ஏர் ஃப்ளோ வந்துட்டு நான் எப்படி டிஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் யூசர் ஸ்பெசிஃபிக்காக டிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு கேஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏர் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு இருக்கும், வெறும் சும்மா ஒரு மெஷ் மாதிரி கவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக ஏர் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு கூலிங் பெட்டராக இருக்கும், ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்துட்டு பெட்டராக இருக்கிறதுனால. இதே மாதிரி இப்போ என்னோட கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், சைடில் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்டேக் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்லெட்டில் டர்புலன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூலிங் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு வேறின் உங்களோட இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட்டை வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எதுவுமே அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது. இந்த ஏர் ஃப்ளோலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட இது பிசிக்கான ஏர் ஃப்ளோ டிஃப்ரெண்ட் கேஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் கேஸஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணேன். அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சிட்டு வேணால் நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சரி ப்ரோ, யூஸ் கேஸ் ஸ்பெசிஃபிக் சொன்னீங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கேமிங் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிசி பில்ட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிராஃபிக் கார்டுக்கு அதிகமான ஏர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டரிங்கோ அப்படி இல்லைனா வந்துட்டு ப்ராசஸர் சென்ட்ரிக்காக நிறைய விஷயம் பண்ணுறீங்க, ஒரு எடிட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ராசஸர் சென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் சிபியூ ஸ்பெசிஃபிக்காக ஏர் ஃப்ளோ வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பொறுத்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நான் என்னோட சிபியூவில் இருக்க
ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குது, நான் எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தனியாக வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசி கேஸ்க்குள்ளே ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும், அது எப்படி வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் இதுவும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.